விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்துவதில் இரு தரப்புக்கும் இடையே போட்டி நிலவுவதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பினர் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயபிரகாஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். விழுப்புரத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் தரப்பினர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் அலுவலகத்தை பயன்படுத்துவது குறித்து இரு தரப்பினரும் மோதல் போக்கு நிலவக்கூடிய நிலையில தற்போது அதிமுக கட்சி அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் தரப்பினர் தற்போது அந்த கட்சி அலுவலகத்தில் நிற்க வேண்டாம் என பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் அங்கே அனுமதிக்காத காரணத்தால் தற்போது போலீசாரிடம் சி.வி. சண்முகம் தரப்பினர் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அதிமுக கட்சிக்கு எதிராக சி.வி. சண்முகம் செயல்பட்ட காரணத்தில் அதிமுகவில் விழுப்புரம் மாவட்ட செயலராக இருந்த சி.வி. சண்முகத்தை நீக்கி விழுப்புரத்தின் அதிமுக முன்னாள் நகர செயலாளர் பசுபதியை புதிய மாவட்ட செயலாளர் கட்சி செயலாளர் எடப்பாடி அறிவித்திருந்தார். இந்த நிலையில சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் இரு அணிகளாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில விழுப்புரத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தை பயன்படுத்துவது குறித்து இருதரப்பினருடைய மோதலானது தற்போது நிலவி வருகிறது. இந்த நிலையில இருதரப்பினரும் விழுப்புரத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு தற்போது இன்று வர உள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்ட செயலாளர் பசுபதி தனது கட்சி கோட்பாடின்படி எனக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது, அதனால் வந்து மாவட்ட அதிமுக கட்சி அலுவலக சாவியை என்னிடம் வேண்டும் என நேற்றைய தினம் மாவட்ட தகவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் வந்து ஒரு புகார் மனுவை தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நல்ல நாள் என்பதால் அனைத்து மாவட்டத்திலும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த கட்சி அலுவலகத்தில் செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் நான் என்னையும் அங்கே உள்ள அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது வரை இது பயன்படுத்தி வந்த சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் இந்த அதிமுக கட்சி அலுவலகத்தில் சாவியை வைத்திருப்பதால் அந்த சாவியினை பெற்று தன்னிடம் தர வேண்டும் என அவர் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த இரு தரப்பினரும் இன்று அதிமுக கட்சி அலுவலகம் வர உள்ள நிலையில் தற்போது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக மாவட்ட கண்காணிப்பாளர் சாய் பிரதீப் தலைமையிலான போலீசார் தற்போது அந்த பகுதியில் இரு தரப்பினரும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் வகையில் அதிமுக கட்சி அலுவலகத்தில் யாரும் ஒன்று கூட வேண்டாம், இது பேசி முடித்துக் கொள்ளலாம் என சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முற்பட்ட போது தற்போது சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாவட்ட மாணவர் அணி செயலாளர் என்.ஜி. சக்திவேல் தலைமையிலான ஒரு 100க்கும் மேற்பட்ட தற்போது இந்த பகுதியில் ஒன்று கூடிய அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து கலந்து செல்லும்படி அறிவுறுத்தியும் கேட்காமல் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் இடையே மற்றும் இவரது சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களே இது தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தற்போது மேலும் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.